நம்மீது பொழியட்டுமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தந்தல்வானாக. எல்லாம் வல்ல ரஹ்மான் நாம் வாழும் காலமெல்லாம் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் ஆரோக்கியத்துடன் வாழ வைப்பதற்கு எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவினங்களை விட்டும் அல்லாஹ் நமக்கு நிரந்தர பாதுகாப்பை தந்தல்வானாக. வானம் பூமி படைத்திருப்பதின் தீங்குகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நமக்கு நிரந்தர பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. மக்கமா நகர் சென்று ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. மதீனா முனவ்வரா சென்று ரவுதாவிலே தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்ற புனிதமான இந்த மேராஜனுடைய இரவிலே துஆ செய்தவனாக சிறிய உரையை துவக்கம் செய்கிறேன். பெரும்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஆண்டுதோறும் மேராஜை பற்றி நாம் பயான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டுதோறும் சொல்வதற்குரிய காரணம் என்ன என்றால், நம்முடைய ஈமான் மேராஜை பற்றி ஒரு உறுதியாக வேண்டும். இது ஈமானுக்கு சம்பந்தப்பட்டது. ஒருவர் பூமியில் இருக்கிற ஒருவர் 7 வானங்களையும் சென்று வந்தேன், சிதறத்தில் முன்தஹா அடைந்து ரப்பை சந்தித்து வந்தேன் என்று சொன்னால் யார் நம்புவார்? நம்ப மறுத்தார்கள். ஆனால் ஈமான்தாரிகள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் நம்முடைய ஈமானும் உறுதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஆண்டுதோறும் இந்த மேராஜை பற்றியுள்ள இந்த பயானை உங்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பி எல்லா நபிமார்களுக்குமே முஅஜிஸா தந்திருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்கள் 950 வருட காலங்கள் மக்களுக்கு தீன் பிரச்சாரம் செய்து அவர்கள் மக்கள் ஏற்காத காரணத்தினால் அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்களாம். நூஹ் என்று சொன்னாலே ஒப்பாரி வைத்தல் என்று அழுகுதல் என்று அர்த்தம். எப்ப பார்த்தாலும் அழுக. காரணம் என்ன? இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே. 950 வருட காலங்கள் இவர்களுக்கு இந்த தீன் பிரச்சாரத்தை சொல்லி ஆக 80 நபர்களே அவர்களை ஈமான் கொண்டார்கள் என்றால் அவர்களுடைய மனங்கள் எப்படி இருக்கும்? சகோதரர்களே, சொல்லு பாருங்கள். எந்த நேரமும் அல்லாஹ்விடத்திலே அழுது அஞ்சி துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதனாலேயே அவர்களுக்கு நூஹ் என்று ஒப்பாரி வைக்கக்கூடியவர், அழக்கூடியவர் என்று பெயர் வந்துச்சு. அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. என் மக்கள் கேட்க மாட்டாங்க. என்னுடைய தீனை நான் சொல்லக்கூடிய இந்த வஹதானியத்தை கேட்க மறுக்கிறார்கள். நான் சொல்லும் போதெல்லாம் 2 காதுகளிலும் கையை வைத்து விடுகிறார்கள், கையை வைத்து அடைத்துக் கொள்கிறார்கள், கேட்பதில்லை. காரணம், என்னுடைய சப்தம் விடக்கூடாது என்பதற்காக. அன்பிற்கு இப்படியெல்லாம் அந்த சமுதாயத்தை பாடுபட்டார்கள். அதனாலே தான் அல்லாஹ் அவர்களுக்கு பெயர் சூட்டினான் நூஹுன் நஜியுல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே சம்பாசிக்கக்கூடியவர். எந்த நேரமும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். கலீலுல்லாஹ், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறை நேசர் என்று அல்லாஹ் பெயர் சூட்டி மகிழ்ந்தான். காரணம், அவர்கள் செய்த தியாகத்தை போன்ற உலகத்தில் யாரும் செய்ததில்லை. அப்படிப்பட்ட தியாகத்தை செய்தார்கள். தனி மனிதராக இருந்து ஒரு சமுதாயமாக திகழ்ந்து காட்டினார்கள். அதனால கலீலுல்லாஹ் என்ற இறை நண்பர், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று பெயர் சூட்டினார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு உரையாடக்கூடியவர் மூஸா அலைஹிஸ்ஸலாம். அதுபோல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு முஅஜிஸா. என்ன முஅஜிஸா? இரும்பை, அதாவது அவருடைய கையை வைத்தார்கள் என்றால் உருகிவிடும், மெழுகு மாதிரி ஆகிவிடும். மெழுகு எப்படி உருகுது அது மாதிரி அவர்களுக்கு இரும்பை வசப்படுத்தி கொடுத்தார். அதே போல அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து
உலகத்தில் உண்டான ஜின்களை வசப்படுத்தி கொடுத்து அதனுடைய பாஷையும், அதாவது மற்ற பறவைகளுடைய எல்லா பாஷைகளையும் கற்றுக் கொடுத்தான். ஒரு முறை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஆயிரக்கணக்கான குதிரைகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது அவர்கள் அசர் நேர தொழுகையை மறந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரத்தில் உன்னை பார்த்ததினாலே தானே எனக்கு அல்லாஹ்வை வணங்குவதில் கல்லாமாகிவிட்டது. அதனால் ஆயிரக்கணக்கான அனைத்து குதிரைகளையும் வெட்டி வீழ்த்தினார்கள். காரணம் அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணமாக. அல்லாஹ் என்ன செய்தான்? என்னுடைய அன்புக்காக ஆயிரக்கணக்கான அனைத்து வாகனத்தையும் வெட்டி வீழ்த்தினீரே, அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு காற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தேன் என்றான் அல்லாஹ். காலையில 500 மைல்கள் காலையில் பயணம் செய்தால் அந்த துரோதரத்தை இவர்கள் காற்றின் மூலமாக பறந்து விடுவார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுடைய எல்லா ஆட்களும், எல்லா மிலிட்டரிகளும் ஒரு வாகனத்தில் அமர்ந்து எல்லா ஜின்களும் காற்றை வசப்படுத்தி கொடுத்தானே, அந்த காற்று எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு கொண்டு சேர்த்து விடும். அந்த ஆற்றலை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அது மட்டுமல்ல, பல்கிஸ் ராணி உடைய சிம்மாசனம் இவ்வளவு பெரியது, பிரம்மாண்டமானது. அந்த பல்கிஸ் இங்கு வருவதற்குள் அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க வராங்க. யமன் நாட்டுடைய அரசு சபா நாட்டினுடைய அரசு. ஏன் தான் வணங்கக்கூடிய அந்த தெய்வம் தான் மிகச் சிறந்தது என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த பல்கீஸுக்கு பாடம் கற்பிப்பதற்கு அல்லாஹ் ஒருவர் என்று சொல்வதற்கு அழைத்தார்கள். ஓரிரை கொள்கையை சொல்வதற்காக அழைத்தார்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த சபையில் கேட்டாங்க, அவருடைய சிம்மாசனம் இங்க வரணும். ஒரு ஜின்னு சொன்னது, இன்று மாலை பொழுதுக்குள் நான் கொண்டு வருகிறேன் என்பதாக. அதைவிட துரிதமாக கொண்டு வருபவர் யார் என்று கேட்டாங்க. ஒரு நல்ல மனிதர், ஒரு சாலிஹான மனிதர், இறை அடியார் சொன்னார், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, கண் மூடி திறக்கும் நேரத்திற்குள் நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னதுதான் தாமதம், சிம்மாசனம் வந்து விட்டது. இப்போ இந்த ஆற்றலை சாதாரண மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் மேராஜுக்கு செல்ல முடியாது? ஒரு காற்றினால் ஒரு மனிதர், ஒரு கூட்டமே 500 மைல்கள் பறக்க முடியும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஏன் அல்லாஹ்வால் மேராஜுக்கு கொண்டு செல்ல முடியாது? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகள் அவர்களை கொல்ல வருகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 4வது வானத்திற்கு உயர்த்தி விட்டான். உடலோடு உயர்த்தி விட்டான். இன்னும் 4வது வானத்தில் இருக்கிறார்கள். அப்ப ரப்பினால் தன்னுடைய நபியை 4வது வானத்தில் உயர்த்த முடியும் என்றால் தன்னுடைய ஹபீபை ஏன் 7வது வானத்திற்கு வர உயர்த்த முடியாது? சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இது அல்லாஹ் தந்த முஅஜிஸா. எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு முஅஜிஸா. முஅஜிஸா என்றால் இயலாததை செய்யக்கூடியது. எந்த மனித சக்தியாலும் இயலாதது. அந்த இயலாததை அவர் செய்து காமித்தால் அதான் முஅஜிஸா. இந்த அற்புதத்தை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த முஅஜிஸா என்னவென்றால் முதலில் 1000 முஅஜிஸாக்களை அல்லாஹ் கொடுத்தான். ஆயிரக்கணக்கான முஅஜிஸாக்கள். அந்த முஅஜிஸாக்களிலே மிகச் சிறந்த முஅஜிஸா குர்ஆன் ஷரீஃப். இந்த குர்ஆன் ஒரு முஅஜிஸா. யாருக்கும் முஅஜிஸான்னு சொல்ல, எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட வேதங்கள் முஅஜிஸான்னு சொல்ல. அதெல்லாம் காலத்துக்கு தகுந்தவாறு மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இது மாற்ற முடியாத ஒரே வேதம் முஅஜிஸா குர்ஆன் ஷரீஃப். இன்றல்ல கியாம நாள் வரையிலும் யாராலும் ஒரு நுக்தா மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அந்த குர்ஆனில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். என்ன தேவை?
கியாமத் நாள் வரைக்கும் மனிதருக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன சட்டமோ அத்தனையும் அந்த குர்ஆனில் வந்து விட்டது. புதுசாக ஒன்று இறக்கப்படல. 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே எல்லா சட்டத்திட்டங்களையும் அல்லாஹ் வகுத்து கொடுத்து விட்டான். இதை நான் பாதுகாக்கிறேன், பாதுகாக்கின்ற பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று நான் சொல்லிவிட்டான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், பாதுகாக்கின்ற பொறுப்பை நாமே ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, இரண்டாவது முஅஜிஸா மிஅராஜ். இதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த இரண்டாவது முஅஜிஸா. இந்த மிஅராஜ் ஏன் ஏற்பட்டது, காரணம் என்ன என்றால் அதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு 25 ஆண்டு காலங்கள் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள். அவருடைய வஃபாத் ஒரு சோகம். இரண்டாவது, அவர்களுக்கு அரணாக இருந்த, பாதுகாப்பாக இருந்த அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய மரணம். இந்த இரண்டுமே சோகம் என்றால் சோகம், அவ்வளவு கவலை. அந்த வருடத்திற்கு ஆமுல் ஹுஸ்ன், கவலைக்குரிய வருடம் என்று சொல்வார்கள். இப்போ 2 பேருமே இறந்துட்டாங்க. மக்காவில் ரொம்ப தொல்லை தாங்க முடியல. ஏன் தொல்லை? ஓரிரை கொள்கையை சொல்வதற்குண்டான அந்த ஆற்றல் கொஞ்சம் பலகீனமாக ஆயிடுச்சு ரசூலுல்லாஹ். ஏன்னா அவங்க பக்க பலமாக இருந்தாங்க. வீட்டுல பக்க பலம் கதீஜா நாயகி, வெளியில பக்க பலமாக இருந்தவங்க ஹஜ்ரத் அபூ தாலிப். அந்த மக்காவுக்கு தலைவர் அவங்க தான். 2 பேரும் ஒரே நேரத்தில் மரணம். தாங்க முடியாத கஷ்டம், துயரம். ஹைர், இந்த ஊரை விட்டு தாயிஃபுக்கு செல்லலாம் என்று 10 நாள் அங்கு பயணப்பட்டார்கள். அங்கு தெரியும் உங்கள் தாயிஃபில் ஏற்பட்ட நிலைகள் என்ன. அடித்தார்கள், கல்லால் அடித்தார்கள், ரணங்கள், உடல் முழுவதும் ரணங்கள், இரத்தங்கள், வலிகள், தாங்க முடியாத வலி. மக்களிடத்திலே சொன்னார்கள், தீனை சொன்னதற்காக வாங்கிய அடிகள் எத்தனை, ஓரிரை கொள்கையை சொன்னதற்காக வாங்கிய அடிகள், உதைகள் எத்தனை. பூ மேல் கல்லை எறிந்தார்கள் என்பார்கள். பூ மலர்கள், அந்த மலர்களின் மீது கல்லை எறிந்தார்கள். பெருமானாருடைய உடலை பூ என்று சொல்லுவார் ஒரு கவிஞர். பூவின் மீது கல்லை எறிந்தார்கள் என்பதாக தாங்கிக் கொண்டார்கள். அந்த 10 தினங்கள் 63 வருடங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போல கவலைப்பட்டதில்லை, துன்பப்பட்டதில்லை. அந்த துன்பங்கள் 10 நாளில் அவ்வளவு துன்பத்தை அடைந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே 2 கரங்கள் ஏந்தி இறைஞ்சினார்கள். என்ன இறைஞ்சினார்கள் தெரியுமா? என்ன துஆ கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஷ்கு லஃப குவத்தி, என்னுடைய சக்தியின்மை, நான் ரொம்ப பலகீனமாக ஆயிட்டேன். அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, என்னுடைய பலகீனம் தான். அவங்க அடிக்கிறாங்கன்னா ஏன் பலகீனம்? வகில்லத் தஹீலத்தி, எனக்கு தந்திரமாக சொல்ல தெரியல, இந்த தந்திர குறைவு, எப்படி பேசுனேங்கிறது தெரியல. புதுசா போறவங்கள்ட்ட புதுசா போய் தீன் தாவத்தை செய்றேன். முன்பின் எனக்கு எந்த ஒரு அதாவது அனுபவம் இல்லை, அனுபவ குறைவு. வகில்லத் தஹீலத்தி வஹவானி அலன் நாஸ் யா அர்ஹமர் ராஹிமீன், மக்கள் என்னை ரொம்ப கேவலமாக கருதுகிறார்கள். யா அர்ஹமர் ராஹிமீன், ரஹ்மானுக்கெல்லாம் கிருபையானுக்கெல்லாம் கிருபையாளனே, என்னை மக்கள் துச்சமாக மதித்தார்கள். அங்கு என்னை விரட்டி அடித்தார்கள் உன் தீனை சொன்னதற்காக. இலாமன் தகில்னி, என்னை யாரிடத்தில் ஒப்படைத்தாய்? இலாமன் தகில்னி இலாஹ அதுவின், இலாமன் தகில்னி இலா அதுவின் யதஹஜ்ஜமு அவ் இலா மல்லக்த அம்ரி ஃபஇல்லம் சாஹித்தன் அலைய ஃபலா உபாலி ஃபஇன்ன கைரா ஃபஇன்ன ஆஃபியத்தக அவ்ஸஹலி. கேட்கிறாங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க, அல்லாஹ் என்னை யாரிடம் ஒப்படைத்தாய்? என்னுடைய உடலை நசுக்கக்கூடிய விரோதி இடத்திலா, அல்லது என்னுடைய காரியங்களுக்கெல்லாம் மில்காக இருக்கிற உரிமை கொண்டாடுகிற நண்பரிடத்திலா? நீ கோபப்படலைன்னா
நான் இவர்களை நான் பொருட்படுத்தவே மாட்டேன். உன்னுடைய அபயம் தான் எனக்கு விசாலமானது. எனக்கு என்ன பாதுகாப்பு? நீ கொடுக்கின்ற பாதுகாப்பு தான். நீ பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் எனக்கு ஒன்றில்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் நீ என் மீது கோபப்படாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த கேட்ட துவா இருக்கு பாருங்க. அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவா அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஆயிரக்கணக்கான ஜின்களை அனுப்பி வைத்து அவர்களுக்கு மன ஆறுதலை தந்தான். அந்த ஜின்கள் ஈமான் கொண்டார்கள். ஆயிரக்கணக்கான அந்த ஜின்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரிடத்தில் கைப்பிடித்து ஈமான் கொண்டார்கள். அந்த மக்கள் பக்கத்து காபிர்கள் தாயிஃப் நகரத்து மக்கள் விரட்டினாலும் கூட அந்த பூமி விரட்டியது. ஆனால் அந்த பூமி ரணமாக்கியது. அந்த பூமி உங்களை வழி உண்டாக்கியது. வாருங்கள் வாருங்கள், வானலோகத்திற்கு வாருங்கள், என்னுடைய மலக்குமார்கள் உங்களை வரவேற்பார்கள், வாருங்கள் என்று மலக்குமார்கள் அழைத்தான். வானலோகத்திற்கு அழைக்கிறான் அல்லாஹ். பூமியிலே உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறார்களா? பூமியிலே உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தார்களா? கஷ்டப்படுங்கள், எந்த துன்பத்தை அடையாதீர்கள், கவலைப்படாதீர்கள், வாருங்கள், சந்தோஷத்தை தருகிறேன், விண்ணுலகத்திற்கு வாருங்கள், உங்களை வரவேற்பதற்கு மலக்குமார்கள் காத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஆறுதல் கூறினார். என்ன, பூமியில் இருந்து கொண்டு வஹி அல்லாஹ் இறக்கலாம், ஆறுதல் கூறலாம். ஆனா நேரடியாக ஆறுதல் கூறுவது என்பது வேறு. நம்ம போன்ல ஆறுதல் கூறுறோம் ஒன்று, நேரடியாக வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொன்னா எப்படி இருக்கும்? அதே போல அல்லாஹ் ஆறுதல் கூறுவதற்காக தன்னிடமே அழைத்தான். வானலோகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அபூ தாலிபுடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உம்மு ஹானி இருக்கிறார்கள். அபூ தாலிபுடைய மகள் உம்மு ஹானி கூரையை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் அப்படி அடக்காம தூக்கிக் கொண்டு ஜம்சம் கிணற்றிறக்கி ஹதீம் என்ற இடத்திலே ஜம்சம் நீரால் கழுகப்பட்டு உள்ளத்தை ஆபரேஷன் செய்து அந்த உள்ளத்திலே தங்கத்தினால் உண்டான தட்டில் ஹிக்மத் ஞானங்களையும் ஈமானையும் நிரப்பிக் கொண்டு வந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதை பொருத்திவிட்டு தன்னுடைய உள்ளத்திலே, பெருமானாருடைய உள்ளத்திலே பொருத்திவிட்டு புராக் என்ற வாகனம் வந்தது. இந்த பயணம் இருக்கிறது சகோதரர்களே, நீங்கள் செல்லக்கூடிய பயணம் அல்ல இது. இந்த பயணம் நூறானியத்தான பயணம், ஒளி பயணம், எல்லாமே ஒளி. பெருமானாரை ஒளி என்கிறான் அல்லாஹ். கது ஜாஅக்கும் நூருன் வ கிதாபும் முபீன், உங்களுக்கு நூர் வந்திருக்கு, பிரகாசம் வந்திருக்கிறது, பேரொளி வந்திருக்கிறது, மிக தெளிவான வேதமும் வந்திருக்கிறது என்கிறான் அல்லாஹ். குர்ஆனிலே ரசூலை நூர் என்று சொல்கிறார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நூர், நூறால் படைக்கப்பட்டவர்கள் மலக்குமார்கள், அவங்களும் ஒரு நூர், ரசூலுல்லாஹ் ஒரு நூர். அந்த அல் புராக் என்ற வாகனமும் நூர். பேரு புராக் என்றால் மின்னல் என்ற அர்த்தம். அதுவும் ஒரு ஒளி பயணம். எங்கு பயணம்? அந்த நூறிடத்திலே. எந்த நூர்? அல்லாஹ்வுக்கு ஒரு நூர் என்று பெயர் இருக்கிறது அஸ்மால் ஹுஸ்னாவிலே. அந்த நூரின் பக்கம் அந்த பயணம். அல்லாஹ் நூறு சமாவாத்தி வந்தார். அல்லாஹ் வானம் பூமியின் ஒளியாக இருக்கிறார். வானம் பூமிக்கு ஒளி கொடுத்தவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட நூறான அந்த அல்லாஹ்விடத்திலே இந்த நூறுகள் செல்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு நூர், ஜிப்ரீலும் ஒரு நூர், வாகனமும் ஒரு நூர். வாகனம் அடம் பிடித்தது, கடிவாளத்தோடு வந்து நின்றது அந்த வாகனம். ரசூலுல்லாஹ் ஏறுவதற்கு சிரமப்பட்டார்கள். ஜிப்ரீல் சொன்னார்கள், புராக்கே, நீ யாரை ஏற்றுகிறாய், யாரை சுமக்க போகிறாய் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த மனிதர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இந்த முஹம்மது தான். அவரை சுமக்க இருக்கிறாய், நீ ஏன் அவருக்கு சிரமப்படுத்துகிறாய் என்று சொன்ன உடனே வேர்த்து விட்டது அந்த புராக். அதனுடைய ஒரு கால் வைத்தால் இன்னொரு கால் எங்கு வைக்கிறது தெரியுங்களா? பார்வை எட்டி தூரம் வைக்கிறது. இப்படியே கடந்து சென்றார்கள். பைத்துல் முகத்தஸ் அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி, சுப்ஹான், மிக பரிசுத்தமானவன் அல்லாஹ். எப்படிப்பட்டவன் தெரியுமா? அஸ்ரா பி அப்திஹி லைலன்
தன் அடியாரை ஓர் இரவில் அழைத்து சென்றான். மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மக்காவில் இருக்கிற மஸ்ஜித் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் இருக்கின்ற பைத்துல் முகத்தஸ் வரை அழைத்து சென்றான். மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்கனா ஹவுலஹு, சுற்றுப்புறங்கள் உள்ள அனைத்து பகுதிகளையும் நாம் பரக்கத் செய்திருக்கிறோம் என்கிறான். அந்த நாடு ஷாம் தேசம், மக்காவிலிருந்து ஷாம் தேசம் வரை அல்லாஹ்வுடைய பரக்கத் அங்கு இருக்கிறது. அந்த பரக்கத்தை தான் இந்த யகூதிகள் அள்ளிக் கொண்டிருக்கிறார். அந்த பரக்கத்தான அந்த பூமியை யூதர்கள் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்களே. காரணம் என்ன? அப்படிப்பட்ட வளம் மிக்க பூமி. எங்கெல்லாம் அந்த புராக் காலை வைத்ததோ அங்கெல்லாம் பெட்ரோல், அதாவது கொப்பளிக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய வளம் அங்குதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான முபாரக்கான அந்த புராக் வாகனத்திலே சென்றார்கள். செல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை செம்மன் குவியிலே பக்கத்திலே கபரிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஷனுவா என்ற கோத்திரத்தை போல் உருவமுடையவர்களாக இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உருவத்தின் மசூதை போல இருந்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கண்டார்கள். தன்னுடைய முகத்தை போலவே இருந்தார்கள். தன்னுடைய தோற்றம் எப்படி இருந்ததோ பெருமானாருடைய தோற்றம் அதே தோற்றத்தில் இருந்தார்கள். பைத்துல் முகத்தஸிற்கு சென்று வாகனத்தை கட்டி போட்டு எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக தொழ வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இமாம்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் பெருமானார் அவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், வன்னஜ்மி இதா ஹவா, நட்சத்திரங்களின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான் அல்லாஹ். நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக அது மறையும் போது வன்னஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா, உம்முடைய தோழர் வழி தவறவில்லை, வழிகேட்டில்லை, சருகிவிடவும் இல்லை. அவர் எந்த பாதையில் நின்றாரோ நேரான வழியில் நின்றார். மிக கோணலான பாதையில் நிற்கல. யூதர்கள் வழியில் நிற்கல, அதாவது கிறிஸ்தவருடைய வழியில் நிற்கல, நேரான வழியின் பக்கம் நின்றார். அது மட்டுமல்ல, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் எதை பேசினாலும் தன்னுடைய மனோயிச்சையின்படி பேச மாட்டார்கள். எதை அல்லாஹ் அறிவித்தானோ அதைத்தான் பேசினார்கள். நம்ம என்ன பேசினாலும் சரிதான், தன்னுடைய மனோயிச்சையின்படி எதுவும் பேச மாட்டாங்க. அப்போ ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்களோ மனனமிட வேண்டும் என்பதாக எழுதி கொண்டே இருப்பார்களாம். அப்போது மக்களுடைய குறைஷிகள் நண்பர்கள் சொல்வார்களாம், அவர் ஒரு மனிதர் தானே, அவர் கோபத்தில் இருப்பார், சந்தோஷத்தில் இருப்பார், நீ பாட்டுக்கு அவர் பேசுறது பூரா எழுதிக்கிட்டே இருக்கே, என்ன எழுதாதப்பா அப்படின்னு சொல்லும் போது எழுதுவதை நிறுத்தி விட்டார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த செய்தியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த செய்தியை கேட்ட பிறகு நீ எழுதி கொண்டே இரு. வல்லதி பியதி, வல்லதி பினஃப்ஸி பியதி, என்னுடைய ஆன்மா என்னுடைய உயிர் யார் கையின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா ஹரஜ மின்னி இல்லல் ஹக், என்னுடைய நாவில் உண்மையை தவிர எதுவும் வராதுன்னு சொன்னாங்க. நான் கோபத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் என் நாவில் உண்மையை தவிர வேறு எதுவும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் வந்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையாக பேசுகிறார்களே, அது எப்படின்னு கேட்டாங்க. நகைச்சுவையாக பேசினாலும் சரிதான், லா அகூலு இல்லா ஹக்கா, உண்மை தவிர சத்தியத்தை தவிர எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நாவில் உண்மையை தவிர வேறு எதுவும் வராது. அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் இமாமாக இருந்து தொட வைத்த பிறகு 7 வானங்களையும் கடந்து ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு வானத்திலும் ஆண்டுதோறும் கேட்கக்கூடிய செய்திதான் இது. நான் சுருக்கமாக முடிச்சிருக்கேன்.
7 வானங்களையும் கடந்து சிதறத்துல் முன்தஹா 7வது வானத்திலே தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய அங்குள்ள காபா, விண்ணிலே உள்ள காபா அது. அந்த காபாவுக்கு மேலே ஒரு சின்ன கல்லு போட்டாலும் நேரம் நம்ம காபாவில் வந்துடும், பூமியில் உள்ள காபா. அங்குதான் மலக்குமார்கள் அங்க தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 70,000 மலக்குகள் அந்த பைத்துல் மஅமூரிலே நுழைவார்கள். மீண்டும் அவங்க உள்ள போக மாட்டாங்க, வேறு 70,000 பேர் தான் போவாங்க அந்த உள்ள. அதற்கு பிறகுதான் சிதறத்துல் முன்தஹா என்ற எழுந்த மரம், அந்த மரத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார். நம்முடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுவது சிதறத்துல் முன்தஹா வரைதான். அங்கு 4 நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. 2 சுவன நதி, 2 உலக நதி. ஒன்று சல்சபீல், இரண்டாவது கௌசர். அடுத்து 2 உலகத்தில் ஓடக்கூடிய நதி யூப்ரட்டிஸ், நைல் நதி, அல் ஃபுராத். இந்த நதிகள் அங்கு ஓடிக்கொண்டிருக்கின்றன. சுமலோகத்திலே அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிதறத்துல் முன்தஹா வரைதான் சென்றார்கள். அதற்கு பின் என்னால் செல்ல முடியாது. 600 ரெக்கைகளை கொண்டவர்கள், சாதாரணவர்கள் அல்ல. அதாவது அல்லாஹ் சொல்கிறான், அல்லமஹு ஷதீதுல் குவா, மிக பலமாய்ந்தவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தவர் யார்? சாதாரண ஆள் அல்ல. 600 ரெக்கைகளை கொண்டவர். ذو قوة عند ذي العرش مكين, அரிஷ் உடையவனிடத்திலே மிக பலம் வாய்ந்தவர், மதிப்புக்குரியவர். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வே சொல்கிறார், அப்படிப்பட்டவர் தான் குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அப்படிப்பட்டவர் தான் உங்களை இந்த பூமியிலிருந்து வானலோகத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கு சென்ற போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க செல்லுங்கள் என்று சொல்லும் போது, இதுவரை என்னை நீங்கள் கொண்டு வந்தீர்கள், இப்போது தனிமையில் விடுகிறீர்களே, இனிமேல் நான் அந்த இடத்திற்கு வந்தால் என்னுடைய 600 ரெக்கைகளும் கரிந்துவிடும், எனக்கு அந்த ஆற்றல் இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து அல்லாஹ் நமக்கு 3 வெகுமதிகளை, அன்பளிப்புகளை வழங்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒன்று ஐங்கால தொழுகை, 5 அல்ல 50, 50 வக்து தொழுகை. 5 இங்க வந்து முடியாம இருக்கு. 5 வேலையே முடியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளை பத்தி தெரிஞ்சே வச்சிருக்கிறாங்க. உம்மத்து முடியாது, 50 வக்துல தொழ முடியாது. நீங்க அல்லாஹ்ட்ட குறைச்சிட்டு வாங்க சொல்லிட்டு 5 தான் குறைச்சி 5 அல்லாஹ் சொல்லிட்டான். 5ஆக இருந்தாலும் 5 செயலில் 50 எழுத்தில் சொல்லிட்டான். நீ 5ஐ தொழுதால் 1க்கு 10, 50 எழுதுவீர். காரணம் என்ன? இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு பிரியம் அல்லாஹ்வுக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை முதல்ல சூனம் கொண்டு சென்றாங்க. எல்லா உம்மத்துக்கு பின்னால, மற்ற உம்மத்தெல்லாம் பின்னால தான் போவாங்க. முதலில் நுழைவது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். இந்த பாக்கியம் பெற்றவர்கள் நாம். யாருக்கும் இந்த பாக்கியம் அல்லாஹ் கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வை அழைத்து அல்லாஹ் கொடுத்தது என்ன? முதலில் 3 அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான். ஒன்று ஐங்கால தொழுகை. இதை தொழுதால் மிஃப்தாஹுல் ஜன்னா, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, சொர்க்கத்தின் இத திறவுகோல் இந்த தொழுகை. நீ சொர்க்க லோகத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும் என்றால் இந்த தொழுகை தான் திறக்கும். இந்த தொழுகை இல்லை என்றால் திறக்காது. காரணம், இது ஒரு அமானத்தாக அல்லாஹ் நம்மிடத்தில் ஒப்படைத்தது. நமக்கு விளங்கல, அமானிதம்னா என்னன்னே தெரியல. சில விஷயங்களை அல்லாஹ் அமானிதமாக கொடுத்திருக்கிறான். ஒரு பொருளை ஒருவர் அமானிதமாக நம்ம இடத்துல கொடுத்தா நம்ம என்ன செய்யணும்? அதை அமானிதமாக பாதுகாக்கணும். எப்போ கேட்டாலும் கொடுத்தோம். அல்லாஹ் சில கடமைகளை, அமானிதங்களை நமக்கு கொடுத்து இந்த அமானிதத்தை நிறைவேற்றி என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிட்டு இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த போது அல்லாஹ் அவருடைய முதுகை தடகிறான். முதுகை தடவிய போது அந்த முதுகிலிருந்து எல்லா ரூகளும் வெளியாகிறது.
எத்தனை ரூஹுகள் தெரியுமா? கியாம நாள் வரையிலும் எத்தனை ரூஹுகள் வெளியாகுமோ, அதாவது எத்தனை மனித படைப்புகள் வெளியாகுமோ அத்தனை ரூஹுகளும் அங்கு வெளியானது. அப்ப அல்லாஹ் கேட்டான், முதலிலே இந்த கடமைகளை யாரிடம் காட்டினான்? இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். இந்த கட்டளைகளை அல்லாஹ் எடுத்து காப்பிட்டது யாரிடம்? வானத்திடத்திலே சொன்னான், வானம் மறுத்து விட்டது. பூமியிடத்திலே சொன்னான், பூமி மறுத்து விட்டது. மலையிடத்திலே சொன்னான், மலைகளும் மறுத்து விட்டன. இந்த கடமைகளை, இந்த தொழுகையா உங்களால் முடியாதே, நோம்பா முடியாதே, ஹஜ்ஜா ஜகாத்தா இது எப்படி செய்வது என்று வானங்கள் மறுத்தன, வானங்கள் பயந்து விட்டன, பூமிகள் பயந்து விட்டன, மலைகள் பயந்து விட்டன. அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன், இன்னாரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி, வானங்கள் பூமி இந்த மலைகளை எடுத்து காமித்தோம், இந்த கட்டளைகளை நிறைவேற்றுங்கள் என்பதாக. ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா, அது மறுத்து விட்டன, பயந்து விட்டன. எப்படி நாம் செயலாற்ற முடியும்? இந்த தொழுகையை, இந்த நோன்பை, இந்த ஹஜ்ஜை, இந்த ஜகாத்தை முடியுமா? முடியாது. ஆனால் ஹமலஹல் இன்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காட்டினான், ரூஹுகள்கிட்ட காட்டினான், அப்படியே ஒப்புக்கொண்டது. நாங்கள் செய்கிறோம் என்பதாக. நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் நோன்பு வைக்கிறோம், நாங்கள் ஜகாத்தை கொடுக்கிறோம், நாங்கள் ஹஜ்ஜை செய்கிறோம் என்ற ஒப்பந்தத்தோடு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். ஆனா அந்த ஒப்பந்தத்தை இன்னைக்கு என்ன செய்கிறோம்? பாலடைக்கிறோம், நாம் நிறைவேற்றுவதில்லை. அந்த ஒப்பந்தத்துக்கு நாம் அல்லாஹ்விடம் கொடுத்த ஒப்பந்தத்தை மோசடி செய்கிறோம். மோசடி தான் இது. தொழுகைனா ஒரு மோசடி, அல்லாஹ்வுக்கு மோசடி செய்கிறோம். ஜகாத்து கொடுக்கல, நம்ம பொருள் இருந்து அல்லாஹ்வுக்கு மோசடி செய்கிறோம். நம்ம நல்ல வசதி இருந்து ஹஜ் செய்யல, அல்லாஹ்வுக்கு மோசடி. உடல் வலிமை இருந்து நோன்பு வைக்கல, அல்லாஹ்வுக்கு மோசடி. ஏன்? அமானத், இது ஒரு அமானிதம். அமானிதத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவேன் என்று ஆலம அருவாகளை ஒப்புக்கொண்டு விட்டு பூமியிலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, அறியாமையினால் தனக்குத்தானே அநீதத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். இன்னைக்கு அநீதத்தை இழைக்கிறோம். ஒருவேளை தொழுகிறது, ஒருவேளை தொழுகிறது இல்லை. ஊர்ல இருந்தா நோன்பு வைக்கிறது, வெளியூர் போனா நோன்பு விட்டுறது, அப்புறம் எடுத்து வைப்பதில்லை. வசதி இருந்தும் ஹஜ் செய்வதில்லை. ஹஜ் யாருக்கே கடமை, நமக்கு என்ன இருக்கு? யாருக்கே ஜகாத்து கடமை, நமக்கு என்ன கடமையா? ஏதோ ஒரு தடவை கொடுத்தா போதும், வந்தவர்கள் சதகா கொடுத்தா போதும், இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர அல்லாஹ் நாளைக்கு அமானிதத்தை எப்படி கேட்பான் தெரியுங்களா? விடமாட்டான். ஏன்? போரில் கலந்து கொண்ட ஒருவர் புதியதாக இஸ்லாத்திற்கு வந்து போரில் கலந்து கொண்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் எதை மன்னிக்கப்பட மாட்டாது? அமானிதத்தை எல்லாம் மன்னிப்பதில்லை. அமானிதத்தை யார் மோசடி செய்கிறார்கள்? இப்ப இல்ல நம்மள்ட்ட அமானிதம் தான், தொழுகை நோன்பு ஜகாத் இல்ல, அமானிதமா அல்லாஹ் ஒப்படைச்சிருக்கிறான். அதற்கு மோசடி செய்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? மறுமையிலே அந்த மனிதனை கொண்டு வரப்படுகிறது. என்று அமானிதத்தை யார் மோசடி செய்தாரோ அவரை கொண்டு வாருங்கள் என்கிறான் அல்லாஹ். கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், என் அமானிதத்தை இப்போது நிறைவேற்று, நீ உலகத்தில் நிறைவேற்றவில்லை அல்லவா, இப்ப நிறைவேற்றும்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே, இங்கு உலகம் முடிஞ்சிருச்சே, உலகம் அழிஞ்சிருச்சே, மறு உலகம் அல்லவா இது, எப்படி அமானிதத்தை நான் செயல்படுத்த முடியும்? எப்படி தொழ முடியும்? எப்படி நோன்பு வைக்க முடியும்? எப்படி ஜகாத் கொடுக்க முடியும்? எப்படி ஹஜ் செய்ய முடியும் என்று சொல்கிறான் மனிதன். அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னால முடியல, ஹாவியா நரகத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். அல்லாஹ் மலக்குமார்களை கூப்பிட்டான். கூப்பிட்டு இவனை ஹாவியா நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடுங்கள். அந்த மலக்குமார்கள் தள்ளிவிட்டார்கள். இவன் செல்லுகிறான். பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் செல்லுகிறான். கடைசியிலே அந்த பூமிக்குள்ளே, அந்த நரகத்திற்குள்ளே செல்லும் போது ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல போய் லாஸ்ட்ல போனா என்ன கிடைக்கும்? கல்லு கிடைக்கும். கடைசியில கல்லுதான் இருக்கும். அதே போல இவன் நரகத்தில் கடைசி பகுதியில் அடையும் போது அமானிதம் அவனுடைய கையில் பெற்றுக் கொள்கிறான். அந்த அமானிதம் தொழுகை, அந்த அமானிதம் நோன்பு, அந்த அமானிதம் ஜகாத், அந்த அமானிதம் ஹஜ் பெற்றுக் கொள்கிறான். சுமந்து கொண்டு மேலே வருகிறான்.
மேலே வருகிறான். வந்து நரகத்தின் விளிம்பில் வந்தபோது நாம் தப்பித்து விட்டோம், ஏதோ கிடைத்து விட்டது அமானிதம், அல்லாஹ்வுடைய முன்னால் போம் என்று வருகிறான். விளிம்பில் வருகிறான், வடக்கி விட்டு கீழே விழுகிறான். இப்படியாக மேலே வருவதும் கீழே விழுவதும், மேலே வருவதும் கீழே விழுவதும், இதுதான் அவனுக்கு தண்டனை. யாரெல்லாம் அமானிதத்தை நிறைவேற்றவில்லையோ இந்த தண்டனையை அனுபவிக்கின்றான் அவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மேராஜிலே கண்ட காட்சிகள் என்னென்ன? அதாவது சுவனத்தை கண்டார்கள், நரகத்தை கண்டார்கள், சிராத்தை கண்டார்கள், மீசானை கண்டார்கள். இன்னும் என்னமெல்லாம் அல்லாஹ் அங்கு அவர்களை அவர்கள் என்ன பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டால் அனைத்தையும் பார்த்தார்கள். என்னென்ன தண்டனை கிடைக்கிறது என்பதையும் கண்ணால் கண்டார்கள். இது ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் சொல்றான், லி நுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சியை அவர்கள் காமிப்பதற்காக அழைத்திருக்கிறான். அத்தாட்சி புறம் எங்க இருக்குங்க? ஆகிரத் அல்லாஹ் அங்க வச்சிருக்கிறான். மறுமையிலே சுவனம், நரகம், சிராத், ஜிஸ்ர், பாலம், மஹ்ஷர், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்தும் யாருடைய கண்களிலும் அல்லாஹ் காட்டவில்லை. பெருமானாரை மட்டுமே அழைத்தான். காரணம், உம்மத்துக்கு சொல்லணும். என்னென்ன தவறுகள் இங்கு உலகத்தில் செய்தார்களோ அத்தனை தவறுகளுக்கும் அங்கு வேதனை செய்யப்படுகிறது. பெருமானார் கண்ணால் கண்டுகளித்தார்கள். தொழுகையை விட்டவனுக்கு அதாவது என்ன அதாவது நடக்கிறது, வட்டி வாங்கியவனுக்கு என்ன அதாவது நடக்கிறது, விபச்சாரம் செய்தவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறது. இப்படி எத்தனை தண்டனைகள் உலகத்தில் எவ்வளவு பாவங்கள் செய்கிறார்களோ அந்த பாவத்திற்கும் என்னென்ன தண்டனை வழங்கப்படுகிறது என்பதை கண்ணால் கண்டுகளித்தார்கள் பெருமானார் அவர்கள். சொர்க்கலோகத்தை எட்டி பார்த்தார்கள். அதிகமான ஏழைகள் இருக்கிறார்கள். நரகலோகத்தை எட்டி பார்த்தார்கள். அதிக பெண்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய அந்தஸ்தையும் அங்கு கண்டார்கள். ஹஜ்ரத் பிலாலுடைய சப்தத்தை கேட்டார்கள். சுவனலோகத்தில் நடந்து செல்கிற சப்தம். இப்படி எந்தெந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அந்தஸ்தை நேரடியாக கண்டார்கள். ஒரு மாளிகை கண்டார்கள். இந்த மாளிகை யாருடைய மாளிகை? முத்து மாளிகை. இது யாருடைய மாளிகை என்று கேட்ட பொழுது அங்கு சொல்லப்பட்டதை வழங்குவார்கள், இது உமருடைய மாளிகை. உமரா அங்கு சென்று வந்தால் கோபப்பட்டு விடுவாரோ என்று எண்ணி அவர்கள் அங்கு உள்ள போகல. உலகத்துல வந்து சொன்னாங்க, உமரே உனக்கு ஒரு மாளிகை சொர்க்கலோகத்துல பார்த்தேன், உள்ள போலான்னு பார்த்தேன், நீ ரொம்ப ரோஷக்காராச்சே, நீ ஏதாவது கோபப்படுவியா, அதனால உள்ள போலன்னா. யார சொல்லலாம், உங்கள்கிட்ட ரோஷப்படுவானா யார சொல்லலான்னு கேட்டாங்க. அதில் உமர் இந்த செய்தியை 3 அற்புதங்களில் ஒன்று தொழுகை, இரண்டாவது அற்புதம் சூரத்துல் பக்ராவில் கடைசி 3 ஆயத் ஆமன ரசூல். இதை உங்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு மனப்பாடம் இருக்கு ஆமன ரசூல்? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இந்த ஆமன ரசூல் எத்தனை பேருக்கு மனப்பாடம் இருக்கு? இது அல்லாஹ் நம்மவர்களுக்கு பெருமானாருக்கு கொடுத்த பரிசு. இது யாருக்காவது நமக்கு அக்கறை இருக்கிறது, ஆமன ரசூலை வரப்பட்டுவோம், இது அல்லாஹ் கொடுத்த பரிசாச்சுதே. அன்பிற்குரியவர்களை சிந்திக்க வேண்டும். மூன்றாவது, இணை வைக்காமல் அல்லாஹ்வை சந்திப்பவருக்கு மன்னிப்பு. இணை வைக்காமல் இருக்கணும் ஒரு மனிதர். இணை வைக்காமல் இருந்து விட்டால் அல்லாஹ் நிச்சயம் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று பொருள். இந்த உம்மத்துக்கு இந்த 3 பரிசையும் ரசூலுல்லாஹ் எங்கிருந்து வாங்கிட்டு வந்தாங்க? பூமியிலிருந்து வாங்கல, டைரக்டா அல்லாஹ்விடத்திலே வாங்கி வந்தாங்க. அந்த தொழுகையை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? வாழ்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தொழுதால் தான் வெற்றி, தொழுதால் தான் வெற்றி. யார் தொழுகவில்லையோ ஒரு வெற்றி இல்லை. அல்லாஹ் கேள்வி கேட்பதே முதல் தொழுகை பற்றி தான். ஆனால் அதிலே தான் நாம் பூஜ்யமாக இருக்கிறோம். தொழுகையில் தான் பூஜ்யம். நைட்டு படுத்தா காலையில் எழுந்திருக்கிறது இல்லை, நைட்டு படுத்தா காலையில சுபுக்கு எழுந்திருக்கிறது இல்லை. யார் தொழு வராங்க அவங்க தான் வராங்க, புதுசா யாருமே வர்றதில்லை. 2 சப். இப்ப எப்ப தொழுவது? எப்ப தொழுகிறது? மௌத்து வந்துட்டா முடிஞ்சு போச்சு. 2 ரக்காத் தொழ முடியாது.
மனுஷன் நினைப்பான கபர்ல ஒரு தஸ்பீஹ் செஞ்சுக்கிறமே, செய்ய முடியுமாங்க? ஒரு தஸ்பீஹ் செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்திலே எத்தனை மணி நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. 24 மணி நேரம் என்றால் 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரங்கள் வீணாக கழிந்து கொண்டிருக்கிறது நினைத்து பாருங்கள் சகோதரர்களை, நினைத்து பாருங்கள். எத்தனையோ பல மணி நேரங்கள் வீணாகி வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல எத்தனை நன்மைகள்! ஒரு சுப்ஹானல்லாஹ்க்கு எத்தனை நன்மை! ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கும் போது இந்த ஜன்னத்துல் மஅவா காலியான இடங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஹம்மதே என்னுடைய பிள்ளையே, இந்த ஜன்னத்துல் மஅவா காலியான இடமா இருக்கு, உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்க ஸலாத்தை சொல்லி இந்த காலியான இடத்தை நிரப்ப சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொல்லுங்க. சொன்ன ஒரு தடவை சொன்னால் மன்கான சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி குரிஸத் லஹு ஃபில் ஜன்னah, சொர்க்கலோகத்திலே ஒரு மரம் நடப்படுகிறது ஒரு சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில எத்தனை சுப்ஹானல்லாஹ் சொன்னால் நமக்காக அல்லாஹ் நியமித்திருக்கின்ற இடத்தில் எவ்வளவு அந்த சுவனலோகம் அழகாக இருக்கும். எத்தனை மரங்கள்! சுப்ஹானல்லாஹ். நாம் சொன்ன சுப்ஹானல்லாஹ், நாம் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ், நாம் சொன்ன அல்லாஹ் அக்பர் தான் அங்கு மரமாக ஆகிறது. சொல்ல சொல்ல வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பூங்காவண்டமாகிவிடும் சுவனலோகம். காலியான மனையை கொடுப்பதற்கு அல்லாஹ் விரும்பல. அதனால் தஸ்பீஹாத்துகளை சொல்லுங்கள். தஸ்பீஹாத்துகள் தான் உங்களுடைய அந்த சுவனலோகத்திற்கென்று அல்லாஹ் உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த இடத்திலே, அந்த காலியான மனையிலே நீங்கள் பூங்காவாக ஆக்குங்கள். உமார் யாதுல் ஜன்னா யா ரசூலுல்லாஹ், சுவன பூங்காவுக்கு சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சுவன பூங்கா என்றால் என்னன்னு கேட்கிறாங்க. திக்ருடைய மஜ்லிஸ். நீங்கள் திக்ர் செய்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் சுவன பூங்கா, அதான் சுவன பூங்கா. நீங்க திக்ர் செய்ய செய்ய மரங்கள் நடப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படி நல்லறங்கள் செய்ய செய்ய நம்முடைய அமல் நாமா அல்லாஹ் நிரப்பிக் கொண்டே இருக்கிறான். தீமை செய்ய செய்ய நம்முடைய அமல் நாமாவில் தீமைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை தீமையான காரியங்களை செய்து விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புவிக்கு வருகிறார்கள். மீண்டும் எத்தனை நேரங்கள், எத்தனை காலங்கள் அங்கு சுற்றி பார்த்திருப்பார்கள். ஆனால் காலத்தை படைத்த அல்லாஹ் காலத்தை நிறுத்தி வைத்து விட்டான். அந்த ஆற்றல் காலத்தை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டு. காலத்தை நிறுத்தக்கூடிய ஆற்றல் உலகத்தில் யாருக்கும் இல்லை, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு. எத்தனை மணி நேரங்கள் சென்றார்கள், எத்தனை காலங்கள் சென்றார்கள் யாருக்கு தெரியாது. ஆனால் பெருமானார் அந்த வீட்டிலிருந்து சென்றது, அந்த கூட்டு அந்த தாழ்பால் ஆடிக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய பெட்டு சூடு ஆரம்பில்லை. அங்க உள்ளவங்களுக்கு அதை பார்த்தாங்க. அங்க உள்ளவங்க ஹஜ்ரத் உம்மஹானி என்ன சொல்றாங்க? பெட்டுடைய சூடு ஆறல, இப்பதான் ஏஞ்சி போன மாதிரி இருக்கு, தாழ்பால் ஆடிக்கொண்டிருக்கிறது. சூடுதான் வந்துட்டாங்க, போயிட்டே வந்துட்டாங்க. எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான கிலோமீட்டர், கோடிக்கணக்கான கிலோமீட்டர் அது நூறாணியத்தினுடைய பயணம். அல்லாஹ் அழைத்தான். அழைப்பு 3 வகை. ஒன்னு தாமா போறது, ஒன்னு தானா போறது, ஒன்னு கூப்பிட்டு போறது, இன்னொன்னு 3வது வகை இருக்குதே, உங்களை கையோடு அழைச்சிட்டு வர சொன்னான். உங்களை கையோடு அழைத்து வர சொன்னான். இந்த 3வது வகை தான் ரசூலுல்லாஹ் போனது. கையோடு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஜிப்ரீல் வாங்கலாம் சொல்ல, நீங்க வாங்க, வந்து ஒரு விசிட் வாங்க அப்படின்லாம் சொல்ல. ஒரு பிரதமர் என்ன செய்வாருங்க? விசிட் போவாரு. 5 வருஷம் இருக்காரு, 10 வருஷம் இருக்காரு, 10 வருஷமும் சுத்துவாரு. 23 வருடம் சுத்தினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஓர் இரவு காட்சி இருக்கிறதே, வாழ்நாள் புறாவும் மேராஜில் இதை கண்டேன், மேராஜில் இதை கண்டேன், மேராஜில் இதை கண்டேன் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். 11 வருட காலங்கள், 10 வருட காலங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்ப எத்தனை காட்சிகளை கண்டிருப்பார்கள், எத்தனை மணி நேரங்கள் கண்டிருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அதை காலத்தை எல்லாம் நிறுத்தி வைத்து விட்டான். காலத்தை நிறுத்தி வைத்து விட்டான். அந்த ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மஹானி கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் எங்கே சென்றீர்கள்? இரவு காணவில்லை.
முடியுமா இந்த செய்தியை? யாருக்கும் நம்ப முடியல. அவங்க சொல்றாங்க, அம்முஹானி நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேணாம், இந்த செய்தியை யாரிடமும் சொல்லாதீங்க. சொல்றாங்க, யார்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? நான் சென்று வந்தது அல்லாஹ்விடத்தில் அல்லவா சென்று வந்திருக்கிறேன், எப்படி நான் சொல்லாமல் இருக்க முடியும்? விடிந்தது சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓர் இரவில் சென்று வந்தேன் என்கிறாரே என்று பொய் சொல்லுகிறார் என்று எள்ளிநகை அடைந்தார்கள், கேலி செய்தார்கள். இவர் எப்படி செல்ல முடியும் என்பதாக. அங்கு உள்ளவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு சென்று வந்தவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒருவர் கேட்டார், பைத்துல் முகத்தஸுடைய அடையாளத்தை சொல்லுங்கள், அங்குள்ள அடையாளம். அல்லாஹ் அந்நேரத்தில் அந்த பைத்துல் முகத்தஸுடைய அடையாளத்தை காண்பிக்கிறான். எத்தனை ஜன்னல்கள், எத்தனை வாயில்கள், அப்படி எண்ணி சொல்கிறார்கள். நேரடியாக காண்பித்து விட்டான் அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியை ஹஜ்ரத் அபூபக்கர் வெளியூர் சென்றிருந்தார்கள். அவர்கள் வந்த உடனே அபூ ஜஹல் சொல்கிறான், உன்னுடைய நண்பர் பைத்துல் முகத்தஸிற்கு சென்றாராம், அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்தாராம், நீ நம்புவீரா? விண்ணிலிருந்து வருகின்ற செய்தி காலை மாலை விண்ணிலிருந்து வருகின்ற செய்தியை நம்புகிற நான், முகமது சொன்னால் நான் நம்பாமல் இருக்க முடியுமா? முகமது சொன்னால் அது உண்மைதான் என்று ஒற்றை வார்த்தை சொன்னார்கள். அவர் சாதிக் என்பதாக, அவர் உண்மையாளர், பொய் சொல்ல மாட்டார் என்று சொன்னதுதான் தாமதம். அவர்களுக்கு சித்திக், உண்மை உரைத்தவர் என்று பெயர் வந்தது. எதுவரை பெயர்? கியாமத் நாள் வரையிலும் சித்திக் அபூபக்கர் மட்டும் என்று சொல்ல மாட்டாங்க யாருமே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உண்மை உரைத்தவர். யார்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து அது வந்திருக்குமானால் அது உண்மைதான், நான் நம்புகிறேன் என்று உண்மை உரைத்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஒற்றை வார்த்தை அன்றிலிருந்து சித்திக் என்ற பெயர் வந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இரவிலே அல்லாஹ் கொடுத்தது முக்கியமான ஒன்று, தொழுகை பரிசு என்றால் அந்த தொழுகைதான் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இணைக்கக்கூடியது, இணைப்பு பாலம். அடியான் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டுமா? இந்த தொழுகை தான் அல்லாஹ்விடத்தில் பேச வைக்கிறது. இந்த தொழுகை தான் சிரத்துர் ரப், அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இணைத்து வைப்பது தொழுகைதான். அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டிட்டால் யாரிடத்திலும் பேச முடியாது. ஒருவர் தும்பினாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது. ஒருவர் சலாம் சொன்னாலும் பதில் சலாம் சொல்ல முடியாது. காரணம் என்ன? நாம் அல்லாஹ்விடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை என்ன நரகத்தில் தூக்கி போடுவான். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க ஏன் நரகத்தில் இருக்க? மா சலகக்கும் ஃபி ஸகர், இந்த நரகத்தில் உங்களை தள்ளியது எது என்று கேட்பாங்க அந்த மக்கள்கிட்ட. அப்ப சொல்லுவாங்க, லம் நக்கும் முஸல்லி, நாங்க தொழாம இருந்துட்டோம், அதனாலதான் இந்த தண்டனை. வலம் நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்துட்டோம். வாசல்ல வந்து சாப்பாடு கேட்டா விரட்டி விட்டோம். சாப்பாடு கொடுக்கல, மிஸ்கினுக்கு தொழுகல. வக்குன்னா நஹுலு மஅல் ஹாயிதீன், தீயதை செய்து கொண்டவர்களோ, தீய அமலை யார் செய்தார்களோ அவர்களோடு நாங்கள் இருந்தோம், மூழ்கி கிடந்தோம். அதனாலதான் அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போட்டான். முதல் காரணம் தொழுகை, இரண்டாவது காரணம் மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்காதது, மூணாவது காரணம் கெட்டவர்களோடு அவருடைய சுவாசம் வைக்கிறது. இந்த மூணு காரணத்தால் நாங்கள் நரகத்திற்கு வந்தோம். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமான இந்த நாளில், இந்த மேராஜ் உடையவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த பரிசை, அந்த தொழுகையை வாழ்நாள் முழுவதும் வீணாக்க மாட்டேன், தொடவிட மாட்டேன், கதா செய்ய மாட்டேன் என்று இன்றைய சபதம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அருள் செய்வான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புனித இரவிலே நம்முடைய அமல்களை ஏற்று, நம்முடைய வாழ்நாள் பூராவும் நாம் செய்கிற அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தோடு அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தரும் புரிவானாக. என்ற புனிதமான இரவிலே துஆ செய்தவனாக, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் தந்துருவானாக கேட்டுக்கொண்டு என்ற சிறிய உரையை முடிக்கிறேன். அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ்